எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 வித்தியாசமான அடை ரெசிபி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 10 நீட்ட சிவப்பு மிளகாயை காம்பு எடுத்துட்டு போடுங்க. பருப்பை ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் பச்சரிசியை சேர்த்து ஒரு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதையும் 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் பருப்பும் ஊற வச்ச தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க. பாருங்க, நல்ல ஸ்மூத்தா அரைப்பட்டுருச்சு. இப்போ அரைச்ச மாவை 2 பவுல்ல சமமா ஊற்றி வைக்கிறேன். இந்த மாவை வச்சு நான் 2 விதமான அடைய செய்ய போறேன். அதனால தான் 2 பவுல்ல மாவை பிரிச்சு எடுத்திருக்கேன். கீரை அடை செய்ய நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை மட்டும்னு இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அடை மாவில் சேருங்க. கீரையை கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரை அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவை சூடாக்கி 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்பவும் மெலிசா இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்கா இல்லாமல் ஊற்றுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. பொடிசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அடை மேல தூவி விடலாம். இப்ப லேசா தோசை கரண்டியால பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. சூடான வெங்காய அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கீரை அடை மாவுல இருந்து 1 கரண்டி மாவு எடுத்து தவால போட்டு மெதுவா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடைய சுத்தியும் நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. 2 அருமையான அடை தோசை ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சூடாக சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.